ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவர்களை பற்றி அனைவருக்கும் தெரியும். அல்லாஹ்வின் தூதர் மீது அதிகமாக காதல் கொண்டவர்கள், அதிகமாக அன்பு கொண்டவர்கள், அதிகமாக நேசம் கொண்டவர்கள். அவர்கள் ஈதுடைய தொழுகையின் போது கூட புத்தாடை அணிவதற்கு யோசிப்பாங்க, மாமூலா ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் மவுத்துடைய நேரம் வந்த போது, மவுத் நெருக்கத்தில் வந்த போது, மவுத்துடைய அடையாளங்கள் தெரிந்து விட்ட போது நேரம் எந்திரிச்சு போறாங்க, குளிக்கிறாங்க, புத்தாடைகள் நல்ல ஆடைகள் அணிகிறாங்க, அத்தனை பூசிக்கொள்கிறார்கள், கண்களிலே சுர்மா வைக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏங்க எந்த நேரத்தில் தன்னை அலங்கரித்துக் கொள்ள மாட்டீங்க, இப்ப ஏன் அலங்கரித்துக் கொண்டு இவ்வளவு ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறீங்க என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் அடுத்ததாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறேன், அதற்காகத்தான் அனைத்து தயாரிப்புகள் என்று சொல்கிறார்கள். எப்படி சொல்றான், அங்கம் மகிழ மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியாக மவுத்தை வரவேற்று மவுத்துடைய கடைசி நிலையில் சொல்கிறார்கள். எந்த அளவு சந்தோஷப்படுறாங்கன்னா, அடுத்த கட்டம் அல்லாஹ்வின் தூதரை நான் சந்திக்க போகிறேன். அவருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது பாருங்க, அவருடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது பாருங்க. மவுத் என்றால் எல்லோரும் அச்சப்படுவார்கள், பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். ஆஹா, எனக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கிறது, நான் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பேன் என்று. எனவே அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் நேசிக்க வேண்டும். நேசம் என்று சொன்னால் வெறும் நேசிப்பது மட்டுமல்ல, அவர்கள் எதையெல்லாம் கட்டளையிட்டார்களோ, எதையெல்லாம் சொன்னார்களோ, எதையெல்லாம் செய்து காட்டினார்களோ, அதை முழுமையாக யார் செய்வார்களோ அது தான் உண்மையான நேசம். இல்லை என்று சொன்னால் அச்சும் வாய் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறோம்.